ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டம் குறித்து பேசப்போறோம். இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி திரு ரவிசங்கர் பத்மநாபன். வணக்கம் சார். வணக்கம். நாட்டு மக்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில பயன்பெறும் வகையில மத்திய அரசு 300க்கும் மேற்பட்ட திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில மீனவர்களுக்காக மட்டுமல்லாமல் அது சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில அவர்களின் நலனுக்காக தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டம் குறித்து சொல்லுங்க சார். பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா அப்படிங்கிறது இந்திய அரசுடைய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, அதையும் தாண்டி பால்வள அமைச்சகத்தின் கீழே மீன்வளத்துறை மற்றும் மீனவர்களின் நலனுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டம். இந்த திட்டம் 2020 தொடங்கப்பட்டது. 20,050 கோடி முதலீட்டில் இந்த திட்டம் மீன்வளத்தை நவீன, லாபகரமான மற்றும் உலக அளவில் போட்டித்தன்மை வாய்ந்த தொழிலாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது ஒரு வலுவான மீன்வள மேலாண்மை கட்டமைப்பை நிறுவவும் மீனவர்களின் நலனை மேம்படுத்தவும் முயற்சிக்கிறது. மீனவர்களின் மேம்பாட்டிற்காக சுமார் 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க சார். இந்த திட்டத்தின் மற்றொரு அடித்தளமாக இருக்கக்கூடிய நீல புரட்சி திட்டம் குறித்து விளக்கமா சொல்லுங்க சார். நீல புரட்சி திட்டம் அப்படிங்கிறது 2015-16 மத்திய அரசாங்கம் 3,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துல முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மீன் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் அதிகரிக்கணும். அதில் தான் மெயினா இவங்க கவனம் செலுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம்பட்ட வாழ்வாதாரம், மீனவர்களுடைய லைவ்லிஹுட், நிலைத்தன்மை அப்படிம்பாங்க. என்ன தொழில் பண்றாங்களோ அந்த தொழிலாகட்டும், சந்தை மயமாக்கல் ஆகட்டும், அது எல்லாத்துலயும் ஒரு நிலையான ஒரு வருவாய் இருக்கணும். சிறந்த கடலோர மேலாண்மை, சிறிய அளவிலான மீன் வளத்திற்கான ஆதரவு, ஆராய்ச்சி மற்றும் புதுமை, அது ரெண்டுத்திலையும் ப்ளூ ரெவல்யூஷன் கீழே ஃபோக்கஸ் பண்றாங்க. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்திற்கும் இந்த நீல புரட்சி திட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து சொல்லுங்க சார். இந்த நீல புரட்சி திட்டத்துல இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இருந்தது. அந்த கேப்ஸ் எல்லாம் சரி பண்றதற்காக பிரதம மந்திரி மத்ஸ்ய யோஜனா திட்டம் அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க. மீன் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன், தரம் அப்படிம்பாங்க, தொழில்நுட்பம், அப்புறம் அறுவடைக்கு பின் உள்ள கட்டமைப்பு, மேலாண்மை, வளங்களின் நிலையான பயன்பாடு, பொருளாதார பாதுகாப்பு, நவீனமயமாக்கல், இதையும் தாண்டி மீனவர்களுக்கு கொடுக்கிற கடன், அதுக்கு மானியங்கள், மீன் இவங்க என்ன பிடிக்கிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, சந்தைப்படுத்துதல், வாழ்வாதாரம் மற்றும் ஏற்றுமதிகள், இது எல்லாத்துலயுமே என்னென்ன கேப்ஸ் இருக்கு அந்த ப்ளூ ரெவல்யூஷன் ஸ்கீம் கீழே, அந்த கேப் எல்லாம் கம்ப்ளீட்டா நிவர்த்தி செய்யறதுக்கு தான் இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டம் 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 20,050 கோடி முதலீட்டில் செயல்படுத்தப்படுகிறது. நீல புரட்சி திட்டத்தில் உள்ள சின்ன சின்ன குறைகளையும் இடைவெளிகளையும் களையும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் சார். இந்த திட்டத்தில் இணைய தகுதியுடையவர்கள் யார், பயனாளிகள் யார் சார்? இந்த திட்டம்ங்கிறது இப்ப நம்ம பேசுறது பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா. இந்த திட்டத்தின் கீழ் பயனடைபவர்கள் மீனவர்கள், மீன் விவசாயிகள், மீன் தொழிலாளர்கள், அதையும் தாண்டி மீன் விற்பனையாளர்கள், மீன்வள மேம்பாட்டு நிறுவனங்கள், மீன்வள துறையில சுய உதவி குழுக்கள் இருக்காங்க, அவங்களும் இந்த திட்டத்தின் கீழ் எலிஜிபிலிட்டி உண்டு. மீன்வள கூட்டுறவு நிறுவனங்கள், தொழில் முனைவோர் மற்றும் தனியார் நிறுவனங்கள் அவங்க உண்டு. இதையும் தாண்டி SC/ST பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், மாநில அரசுகள், யூனியன் டெரிட்டரியில் இருக்க அவங்க, இது எல்லாமே இந்த திட்டத்தின் கீழ் பயனடைகிறாங்க. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் இலக்குகள் என்னென்ன சார்? இந்த திட்டத்தின் கீழ் 5 நோக்கங்கள் இருக்கு. இப்ப உள்கட்டமைப்புக்கான நிதி உதவி, அந்த நிதி உதவி கீழ் என்ன பண்றாங்க, மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறக்கு தளங்கள், இதையும் தாண்டி மீன் தீவன ஆலைகள் மற்றும் விதைப்பண்ணைகள், மீன் பதப்படுத்தும் அலகுகள் மற்றும் குளிர்பதன சங்கிலி வசதிகள், மீன் சந்தைகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள், இவை எல்லாமே உள்கட்டமைப்பு கீழே வரும். இது எல்லாத்துக்குமே நிதி உதவி அளிக்கிறாங்க. 2வது, மீன் விவசாயிகள், அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் என்ன ஆதரவு கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா
குளங்கள், குஞ்சு பொரிப்பகங்கள் மற்றும் நாற்றங்கால்களை நிர்மாணித்தல். தென் கூண்டு வளர்ப்பு மற்றும் பயோஃபிளக்ங்கிறது ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு மீனை வளர்க்க முடியும். தென் காற்றோட்டம் மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற உபகரணங்கள், நவீன மற்றும் நிலையான மீன் வளர்ப்பு நுட்பங்களை அதையும் கன்சிடர் பண்ணி இது எல்லாத்துக்குமே இந்த திட்டத்தின் கீழே கவர்மெண்ட் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறாங்க. மூணாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் மீன்வள மேலாண்மை திட்டங்களை எப்படி அமைத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதுல ஒரு அட்வைசரி ரோல் மாதிரி பண்றாங்க. அப்புறம் மீன்வள தகவல் அமைப்புகள் அதை உருவாக்குறாங்க. நாலாவதா நீங்க நோக்கம் பாத்தீங்கன்னா கடன் இணைக்கப்பட்ட மானியம், அதாவது இவங்களுக்கு கடன் கொடுக்கறாங்க, அந்த கடனுக்கு கீழே மானியம் உண்டு. மீன் வளர்ப்பை ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சூரா கொண்டு போகணும் அப்படிங்கறதுனால மீன் வளர்ப்பு கீழே என்னென்ன மாதிரி லோன்லாம் கொடுக்கறாங்களோ அந்த லோன் எல்லாத்துக்கும் கூடிய அளவு சப்சிடி கொடுக்கறாங்க அரசாங்கம். இந்த சப்சிடி கொடுக்கறதுனால இவங்களுக்கு முழு தொகையும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, குறிப்பிட்ட தொகையை மட்டும் கட்டினா போரும். அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த சப்சிடி எந்த விதத்தில் உதவுறதுனால் இவங்க எந்த அளவுக்கு மீன் பிடிக்கிறாங்க, எந்த விலையில வித்தாலும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அதை நிர்ணயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. தொழில் முனைவோர் மற்றும் சுய உதவி குழு அவங்களுக்கு லோன் கொடுக்கறாங்க, அந்த லோனுக்கும் சப்சிடி கொடுக்கறாங்க அரசாங்கம். ஐந்தாவதா பாத்தீங்கன்னு வச்சுங்க, மீன் இவ்வளவு பிடிச்சு கொண்டு வரீங்க, அந்த மீன் எல்லாத்துக்கும் சந்தைப்படுத்துதல், இந்தியாக்குள்ளேயே எப்படி மார்க்கெட் பண்றது, இதையும் தாண்டி வெளிநாட்டுக்கு நீங்க ஏற்றுமதி பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் இவங்க சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இந்த திட்டம் 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது, அது குறித்து சொல்லுங்க சார். இந்த திட்டம் 2 தனித்தனி கூறுகளை கொண்டிருக்கு. இதை ஒரு அம்பரலா ஸ்கீம் அப்படிம்பாங்க. மத்திய அரசால ஃபுல்லா ஃபண்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமை. ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட எல்லாம் அவங்க கிட்ட நிதி உதவியே தேவையில்லை, அவங்க எந்த விதத்திலும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இன்னொன்னு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இந்த 2 ஸ்கீம் தான் மத்திய அரசின் பங்களிப்புடன் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தின் அம்சங்கள் மற்றும் இது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது அது குறித்து சொல்லுங்க சார். மத்திய நிதி உதவி திட்டம் இதுக்கிட என்ன போக்கஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மீன் இவங்க பிடிக்கிறாங்க, அந்த மீன் பிடிப்பதற்கு அதுக்கு என்ன மாதிரி இவங்களுக்கு ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இது. 2வது உள்கட்டமைப்பு மற்றும் அறுவடைக்கு பிந்திய மேலாண்மை. 3வது மீன்வள மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பு. மத்திய நிதி உதவி இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் இமாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஸ்கீமு கீழே என்ன டோட்டல் காஸ்ட் வருதோ அந்த டோட்டல் காஸ்ட்ல 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, மீதி 10% அந்த ஸ்டேட் கவர்மெண்ட். தென் பிற மாநிலங்கள் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுவாங்க, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும். இதையும் தாண்டி யூனியன் டெரிட்டரிஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அந்த மாதிரி இருந்ததுனால் அது அவங்களுக்கு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு 100% மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துருவாங்க. இன்னொரு ஸ்கீம் இருக்கு, மத்திய நிதி உதவி சிஸ்டம். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஸ்டேட் ஆகட்டும், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி எல்லாத்துக்குமே 100% மத்திய அரசாங்கம் கொடுத்துருவாங்க. இந்த திட்டத்தோட துணை திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம், பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருத்தி சக் யோஜனா. இது குறித்து சொல்லுங்க சார், இதன் அம்சங்கள் என்னென்ன? பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சக் யோஜனா, PMMKSSY அப்படிம்பாங்க. PM மத்ஸ்ய சம்பத யோஜனா அந்த திட்டத்தின் கீழே தொடங்கப்பட்ட ஒரு துணை திட்டம். இந்த திட்டம் 2023-24 நிதியாண்டு, அதிலிருந்து 2026-27 நிதியாண்டு வரைக்கும் 4 ஆண்டுகளுக்கு எல்லா ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் இவங்க எல்லாத்துக்கும் மீன்வளத்துறையை மேம்படுத்தல முறைப்படுத்துவதற்காக, ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக 6000 கோடிக்கு மேல் முதலீட்டில் மீன்வள நுண் மற்றும் சிறு நிறுவனங்களை ஆதரிப்பதை நோக்கமாக வச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ். இந்த திட்டத்தின் 2024 அதுக்கப்புறம் இது 4 ஆண்டு நிறைவை குறித்தது. இந்த நிகழ்வு மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்து இந்த துறையின் வளர்ச்சி மற்றும் மீனவர்களின் நலனுக்காக முக்கிய முயற்சிகள் எடுக்க முடியுமோ அத்தனை முக்கிய முயற்சிகளும் இந்த திட்டத்தின் கீழே மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட 4ஆம் ஆண்டை ஒட்டி தொடங்கப்பட்ட முக்கிய முன் முயற்சிகள் என்ன சார்? NDF போர்ட்டல் அப்படின்னு ஒண்ணு, அதையும் தாண்டி இந்த ஸ்கீமுக்கு வழிகாட்டுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் மீன்வள தொகுப்பு மேம்பாடு அது குறித்து ஆக்டிவிட்டிஸ் எடுத்திருக்காங்க.
காலநிலையை எதிர்க்கும் கடலோர மீனவர் கிராமங்கள் அவங்களுக்கு என்னென்ன வசதி செய்ய முடியுமோ அதை நோக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. தென் ட்ரோன் தொழில் எல்லா இடத்துலையுமே ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ட்ரோன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ட்ரோன் தொழில்நுட்ப பைலட் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆராய்ச்சி அதையும் தாண்டி இனப்பெருக்க மையங்கள் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீனவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு. தென் மீன்வளத்தை பெருக்குவதற்காக ஸ்டார்ட் அப் ஆரம்பித்திருக்காங்க. இதையும் தாண்டி ப்ரொமோஷன் ஆஃப் இண்டிஜினஸ் ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பூர்வீக உயிரினங்களை ஊக்குவிக்கிறாங்க. முன்னுரிமை திட்டங்கள்ல எதை கிளாஸிஃபை பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்றாங்க. தென் கப்பல் தொடர்பு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் 4வது ஆண்டில் தொடங்கப்பட்ட முக்கிய முன்முயற்சிகள் என்னன்னு சொன்னீங்க. அடுத்ததா இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மீன்வள தொகுப்பு மேம்பாட்டு திட்டம் அது குறித்து சொல்லுங்க சார். இந்த மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் என்ன பண்றாங்க, முத்து சாகுபடி, அலங்கார மீன் வளர்ப்பு, அதையும் தாண்டி கடற்பாசி வளர்ப்பு, அதை மையமாக கொண்டு உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் தொகுப்புகளுக்கான நிலையான இயக்க நடைமுறைகள், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படிம்பாங்க, இந்த திட்டத்தின் கீழ் அறிவித்திருக்காங்க. 3 சிறப்பு தொகுப்புகள் அதையும் மீன்வள தொகுப்பு மேம்பாட்டு திட்டம் கீழ் நிரூபிச்சிருக்காங்க. கடற்பாசி திட்டம் மீனவர்களுக்கு ரொம்ப மீன்பிடி தடை காலத்திலேயோ அல்லது இந்த புயல் மழையினால பாதிக்கப்படும் பொழுது அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது இந்த திட்டம் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறது தெரியுது சார். இந்த திட்டத்தின் கீழ் மீனவர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குது சார்? 2018-19 ஆண்டுல பார்த்தீங்க அப்படின்னா மொத்த நிதி அளவு 7522 கோடி. அதோட இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் இந்திய அரசு உங்களுக்கு லோன் கொடுக்கணும் இல்லையா, அந்த லோனை திருப்பி செலுத்துறதுக்கு 12 ஆண்டுகள் திருப்பி செலுத்தும் காலத்திற்கு ஆண்டுக்கு 3% வரை அவங்க கட்டுற இன்ட்ரெஸ்டுக்கு சப்சிடி கொடுக்கறாங்க. தென் முதன்மை தொகை செலுத்துவதற்கு ஒரு 2 ஆண்டுகள் கால அவகாசம் கொடுக்கறாங்க. அப்ப 14 ஆண்டுகள். ஆமா, கிசான் கிரெடிட் கார்டும் கொடுக்கறாங்க. இது மீனவர்கள், ஃபிஷர்மேன், அதையும் தாண்டி மீன் பண்ணை வச்சு வளர்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு பிரகாரம் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்கும். பணம் இருக்கு இல்லை, நீங்கள் உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுறதோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டு கொடுத்துட்றாங்க. அந்த தாண்டி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த கிரெடிட் கார்டு சமயத்தில் உங்களுக்கு எப்போல்லாம் பணம் வேண்டிருக்கோ யார்ட்டையும் போய் கடன் வாங்க வேண்டாம், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதையும் தாண்டி 200 கோடி ரூபாய் மூலதனத்தில் 100 கடலோர கிராமங்கள் அவங்களுக்கு கிளைமேட் ரெசிலியன்ஸில் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. தென் மண்டபம் பிராந்திய மையத்தை கடற்பாசி வளர்ப்பிற்காக சிறந்த மையமாக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. கடல் மற்றும் உள்நாட்டு உயிரினங்கள் அணுக்கரு இனப்பெருக்க மையங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி ICAR CIFR இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மத்திய நன்னீர் மீன் வளர்ப்பு நிறுவனம், அது புவனேஸ்வரில் இருக்கு. தென் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம், இது மண்டபத்தில், இது ரெண்டுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி பூர்வீக மீன் இனங்களை மேம்படுத்துவதற்காக மற்றும் மாநில மீன்களை பாதுகாப்பதற்காக சின்ன சின்ன புத்தகங்கள் பப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. நாட்டின மீன்களை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மீனவர்களுக்கு எந்த அளவுக்கு பலனளிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. இந்த திட்டத்தின் கீழ் மீனவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கறதையும் விளக்கமா சொன்னீங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிதி ஒதுக்கீடு எவ்வளவு சார்? அசாம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், திரிபுரா, நாகாலாந்து இந்த 5 ஸ்டேட்ஸையும் ஒருங்கிணைத்து நீர் பூங்காக்கள் மேம்பாடு செய்திருக்காங்க. தென் அருணாச்சல பிரதேஷ் மற்றும் அசாம் அது ரெண்டுத்திலையும் உலக தரம் வாய்ந்த மீன் சந்தைகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. குஜராத், புதுச்சேரி மற்றும் டாமன் டையூ அதுல ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகங்கள், இது எல்லாத்தையுமே கட்டுவதற்காக 721.63 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் பிரதமரின் மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டம் குறித்து பேசிட்டு இருக்கோம். இதன் 2வது பகுதியை நாளை ஒளிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.